ராகவ் வந்து ரூம்க்கு போனதும் பின்னாடியே அபி போயிட்டு, ராகவ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு, அபி நான் உன்னை தான் அபி நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ராகவ், நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடல. எதுக்கு அக்கா கிட்ட இருந்து வாங்கி அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சிங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ராகவ் வந்து அபி கண்ணத்தை பிடிச்சிட்டு, அபி நான் உன்னை தான் அபி லவ் பண்றேன், இது முருகன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி மேல சத்தியம் பண்றாங்க. நான் இப்பையில இருந்து தான் லவ் பண்றேன், நீ என்னை வந்து தப்பா நினைச்சுக்காத அபி. உனக்கும் விக்னேஷ்க்கும் நிச்சயம் கல்யாணம் வரைக்கும் போச்சுல்ல, அப்பவே நான் வந்து உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவோ நினைச்சேன், ஆனா அன்னைக்கு வந்து சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த முரளியோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு உன்கிட்ட வந்து கோவத்துல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு எல்லாத்துக்குமே என்னை வந்து மன்னிச்சுக்கோ அபி, இதுதான் உண்மை. இதுக்கு மேல நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு, இங்க பாருங்க நீங்க இப்ப வந்து சொல்லும் போதெல்லாம் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. அக்காவுக்கு குழந்தை பிறந்தோடனே நான் என் வீட்டுக்கே போயிடுவேன். அபி ப்ளீஸ் அபி, என்னை விட்டு நீ எப்பயுமே போகக்கூடாது, எல்லா டைமும் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே நின்று முரளி இதெல்லாம் கேட்டுட்டு, ஓஹோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறா, இருங்க ரெண்டு பேத்தையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் இத்தனை டைம் பிளான் பண்ணும் போது எல்லாமே சொதப்பிருச்சு, இந்த டைம் நான் பக்கா பிளான் போட போறேன் பாரு, அது கண்டிப்பா நடக்க போகுது. ராகவ் நீ அபியை விட்டு பிரிய தான் போற, அந்த அபி எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அபி வந்து ராகவ் காதலை ஏத்துக்கிட்டு அபியும் ராகவும் எப்பயும் போல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண முருகன் அவர்களுக்கும் புனிதா மேரி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.